ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டியில் பார்க்க போகிறதுங்க சோம்பேறி சிக்கன் தான். இந்த சண்டே அன்னைக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஆனால் அது எப்படி செய்கிறதுன்னு ஒரே சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா டக்குன்னு இது ஈஸியாக செஞ்சிடலாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இது மாதிரி ஒரு 10 வெங்காயங்க மிக்சியில் வந்து ஒன்றா ரெண்டாக ஓட்டி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு 3 சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட்டுங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் வேணுங்க. புதினா இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீல வாக்கில். இதுதான் நமக்கு தேவை. இது வந்து ஒரு 1/2 kg சிக்கனுங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அரை எலுமிச்சம்பழம் போதுமானதாக இருக்கும். இது கூட வந்து நம்ம மற்ற பொருள்லாம் ஒன்று சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயங்க, அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாங்க, இது ஒரு 2 ஸ்பூனுங்க. தக்காளி 2 தக்காளிங்க, இது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டுங்க. புதினா வந்து அப்படியே கட் பண்ணாமல் இலைய எடுத்துக்கிறேங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து திக்கான தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து செய்கிறப்ப தான் நமக்கு வந்து அந்த சிக்கன் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்காக தான். இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் பார்க்கலாங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூளுங்க, கொஞ்சமாக தனியா பவுடருங்க. அப்புறம் நான் வந்து சிக்கன் பவுடர் எடுத்துருக்கேங்க. சக்தி சிக்கன் பவுடர் வந்து அது ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்துருக்கேங்க. இது எல்லாமே அந்த நம்ம கலக்க போகிறோம் இல்லைங்களா, அதில் போட்டு ஒன்றா கலந்துடுவோங்க. இப்போ இது ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டு சிக்கனோடு சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுருங்க. நீங்கள் மதியானம் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது இது நல்லா ஊறினா தான் நல்லா இருக்குங்க. மேலே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச பெப்பர் பவுட்ரு போட்டுக்கிறேங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுட்டுங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா இதில் வந்து உப்பு காரம்லாம் ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக ஏறிடுங்க. இது வந்து டேஸ்ட் எப்படியோ இருக்குமோன்னு நினைக்காதீங்க. இதே சோம்பேறி சிக்கனை வந்து வேறு மாதிரி செய்கிறாங்க, அது வந்து நல்லா இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த தயிர், இந்த புளிப்பு எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நான் கொஞ்சமாக சோம்பு அது மேலே வந்து தூவிக்கிட்டேங்க. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து அப்படியே கடாயில் மாற்றிக்க போகிறோங்க. எண்ணெய் எதுவுமே ஊற்றலைங்க கடாயில். நம்ம வெறும்னா அந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை மட்டும் எடுத்து கடாயில் போட்டுக்கிறோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க. சிக்கன்லேருந்தே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி நிறைய வருங்க. இப்போ இதை மூடி வச்சுடுவோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, எல்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கலர் பாருங்கள், இப்போவே நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வருதுங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம பெரட்டி வைக்கிறப்பே சூப்பராக இருந்ததுங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி அதெல்லோட பச்சை வாசமும் போகணும் இல்லைங்களா, அதுக்காக இது வந்து மூடி வச்சு கிளறி விடுங்க. இப்போ நான் மேலே வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி தெளித்து செஞ்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா இது மாதிரி சப்பாத்தி, நான்கு எல்லாம் ரொட்டிக்கும் சாப்பிட்லாங்க. அதே மாதிரி பிரியாணி, கீ ரைஸு அதுக்கெல்லாம் கூட சாப்பிட்றதுக்கு இது வந்து சூப்பராக இருக்குங்க. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து இதை கொதிக்க வைக்கலாங்க. நான் தண்ணி எதுவும் சேர்த்துலைங்க. தண்ணி சேர்த்தாமே இந்த சிக்கன் நல்லா வெந்துடுச்சுங்க. அவ்வளோதான். மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லியும், கருவேப்பிலை, 2 வந்து பச்சை மிளகாய் இது மாதிரி சைடில் கட் பண்ணி போட்டு இறக்கிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா நம்ம சிக்கனில் இறங்கிடுங்க. அவ்வளோதாங்க. சண்டே சூப்பரான செம்ம ஜூஸியான ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் மசால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சோம்பேறி சிக்கன்லாம் இல்லைங்க, இது அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவில் போட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க இது சோம்பேறி சிக்கனில் சூப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.